இந்த நியூஸில் நம்ம பார்க்க போகிறது இந்தியா 12 அணு ஆயுதங்களை எப்போதும் ஏவறதுக்கு தயார் நிலையில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துட்டாங்க. இதனால் உலக நாடுகள் எப்படி இதை பார்க்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதாவது துப்பாக்கி படத்தில் வர மாதிரி உங்கள் பேக்குக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள், கேஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள், இந்த கன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சுச்சுவேஷன். நோ ஃபர்ஸ்ட் யூஸ், எப்பயுமே நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற பாலிசியில் இந்தியா இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற டிப்ளாய்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. ரீசெண்டாக நடந்த நியூஸ்லாம் வச்சு பார்த்தா இந்த பக்கம் ஒன்று நான் பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. சரி வாங்க நம்ம நியூஸ்குள்ளே போகலாம். இந்தியா அணு ஆயுதங்களை ரெடியாக வச்சிருக்கிறது அவங்களோட பலத்தை காட்டும் உசார் நிலை தான். ஆனால் அது மற்றவங்களோட தேவையில்லாமல் சண்டைக்கு போகிறதுக்கு இல்லை அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் நியூஸ் ஜூன் 30, 2026 அன்னைக்கு ஒரு அதிரடி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட முழு பின்னணி என்னன்னு பார்ப்போம். இதோ உங்களுக்காக ஒரு நியூஸ். ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் அவங்களோட லேட்டஸ்ட் வருடாந்திர அறிக்கையில் ஒரு செம ஹாட் மேட்ரு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நம்ம இந்தியா கிட்ட இருக்கிற சுமார் 190 அணு ஆயுதங்களில் ஒரு 12 ஆயுதங்கள் இப்போது ஆப்ரேஷனில் டிப்ளாய்மெண்ட் வச்சுருக்காங்களாம். அதாவது எந்த நேரமும் யூஸ் பண்ண ரெடியாக இருக்கிற நம்ம இராணுவ போர் படைகளோடவும் அதை ஏவுற ஏவுகணை அமைப்புகளோடவும் ஒன்றா சேர்த்து பக்காவாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியாவோட அணு ஆயுத வரலாறுலேயே இந்த மாதிரி ஒரு தகுதியில் பிரித்து வைக்கிறது இதுதான் முதல் தடவை. இதை பார்த்தா நம்ம ஆளுங்க எந்த நேரமும் செம அலர்ட்டாக பயங்கர தயார் நிலையில் இருக்காங்கன்னு நல்லா தெரியுதுங்க. இந்த ரிப்போர்ட்டில் முக்கியமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்தியா இப்போது கேனிஸ்ட்ரைட் அக்னி ரக ஏவுகணைகளை ரொம்ப நம்பி இருக்காங்க. இந்த சிஸ்டமில் அணு ஆயுதங்கள் சீல் வைக்கப்பட்ட ஏவு குழாய்களுக்குள்ளேயே பத்திரமா வச்சுக்கலாம். இதனால் எதிரிங்க யாராவது திடீர்னு தாக்குனா கூட இந்த ஆயுதங்கள் அழியாமல் தப்பிச்சிடும். அதே சமயம் அவசரத்துக்கு கிளப்பணும்னா ரொம்ப கம்மி நேரத்தில் ரெடி பண்ணி டக்குன்னு ஏவிடலாம். இந்த முன்னேற்றங்கள் பார்த்தா இந்தியா தங்களோட தடுப்பு உத்தியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்கன்னு புரியுது. அதாவது எதிரி அடித்தா சும்மா இருக்காம உடனே டக்குன்னு பதிலடி கொடுக்கறதுக்கும் பத்திரமான இரண்டாவது தாக்குதல் திறனுக்கும் இப்போ ரொம்ப முக்கியத்துவம் தர்றாங்க. என்னதான் 12 அணு ஆயுதங்கள் இந்த மாதிரி பக்கா ரெடியாக வச்சுருக்கிறது கேட்கறது கொஞ்சம் அதிருது மாதிரி இருந்தாலும், நம்ம பெரிய டிஃபென்ஸ் அனலிஸ்டிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பார்த்து யாரும் பதற்றப்பட தேவையில்லைப்பா அப்படிங்கிறாங்க. இந்தியா ஒன்றும் இதை வச்சுட்டு எல்லையை மீறிடலை, இல்லை அவங்களோட ரொம்ப கால கொள்கையான நோ ஃபர்ஸ்ட் யூஸ், நாங்களாம் முதல்ல அணு ஆயுதத்தை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கையை கைவிடவும் இல்லை. இந்த பாலிசி தான் இந்தியாவோட அணு ஆயுத உத்தியோட மெயின் பில்லரே. அதாவது யாராவது நம்ம மேலே முதல்ல அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா மட்டும்தான் நாங்கள் திருப்பி அடிப்போம்னு இந்தியா இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த கொள்கையை அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. இந்தியாவோட அணு ஆயுத பலம் இப்போ தரையில் இருந்து ஏவுற ஏவுகணைகள், ஆகாயத்தில் பறக்கிற போர் விமானங்கள், அப்புறம் கடலுக்கு அடியில் இருக்கிற நீர்மூழ்கி கப்பல்கள்னு 3 பக்கமும் இருக்கிற முப்பரிமாண அணு ஆயுத சக்தியாக நல்லா மெச்சூராக வளர்ந்துட்டே வருது. இதில் ஒரு சின்ன பகுதியான 12 ஆயுதங்கள் மட்டும் இப்போது ஆப்ரேஷனில் மோல்ல வச்சுது. அதாவது துப்பாக்கி படத்தில் காய்ஸ் உங்கள் பேக்குக்குள்ளே இருக்கிற கேஸை பாருங்கள் அப்படின்னு ஒன்று கன் அப்படின்னு வரும்ல, அது மாதிரி ஏதோ ஓவர் நைட்டில் நடந்த பெரிய மாற்றமெல்லாம் இல்லைங்க. இது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மெல்ல மெல்ல வளர்ந்து வர ஒரு முன்னேற்றம் தான்ப்பா. எதிரிகளும் நம்ம மேலே ஒரு பயம் இருக்கணும்ன்றதுக்காக இந்த டிஃபரன்ஸ் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி யார் கூடவும் வம்புக்கு போகணுங்கிற அக்ரெசிவ், அதாவது கோபம் எண்ணத்தோட அவங்கள பண்ணலை. இந்த சிப்ரி ரிப்போர்ட்டில், சிப்ரினா சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையம், அதாவது அணு உலக ஆராய்ச்சி மல்லம்,
அதாவது அணு உலக ஆராய்ச்சி மையம் சிப்ரி ரிப்போர்ட்டில் உலக லெவலில் நடக்கிற மேட்ரையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கிற 9 அணு ஆயுத நாடுகள்கிட்ட மொத்தமாக 12,000க்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்காம். இதில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் சிங்க பங்கு வச்சுட்டு இருக்காங்க. சைனா கிட்டையும் அணு ஆயுதங்களோட எண்ணிக்கை பயங்கரமாக வளர்ந்துட்டே போகுது. அவங்களும் இப்போது சில ஆயுதங்கள் இந்த மாதிரி டிப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்களாம். இந்த வரிசையில் இந்தியாவும் இப்போது ஆப்ரேஷனில் டிப்ளாய்டு அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிற நாடுகள் லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கிறது. எதை காட்டுதுன்னா உலகத்தில் இருக்கிற அணு ஆயுத வல்லரசுகள் எல்லாமே தங்களோட தயார் நிலையை பயங்கரமாக ஏற்றிக்கிட்டே போகிறாங்கன்னு ட்ரெண்டு தான் காட்டுது. நம்ம லோக்கல் ஏரியா பக்கம் பார்த்தா பாகிஸ்தான் கிட்டேயும் சுமார் 170 அணு ஆயுதங்கள் இருக்குது. அவங்களும் புதுசாக ஏவுகணை சிஸ்டம்கள் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு பேலன்ஸ் வேணும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்தியா இந்த ஒரு சின்ன அளவிலான டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் நம்ம பாதுகாப்புக்கு எந்த பங்கமும் வராது. அதே சமயம் தேவையில்லாமல் சண்டையை மூட்டி விடுற எக்ஸ்கலேஷனையும் தடுத்துடலாம். இந்த 12 அணு ஆயுதங்கள் ஆப்ரேஷனில் மோடில் வச்சது வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லைங்க, அதில் ஒரு கெத்தான குறியீடு இருக்குது. நம்ம இந்தியாவோட அணு ஆயுத உள்கட்டமைப்பு மேலே, குறிப்பாக இந்த கேனிஸ்ட்ரைட் ஏவுகணைகளை மற்றும் கடற்படை ரோந்து பாதுகாப்பு மேலே இந்தியாவுக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை இது உலகத்துக்கு காட்டுது. அதாவது பாஷா படத்தில் ரஜினி சட்டுன்னு உருமாறுவார்ல, அது மாதிரி தான். அதே நேரத்தில் மொத்த ஆயுதத்தில் வெறும் ஒரு சின்ன துளியை மட்டும்தான் ஆக்டிவ் டியூட்டில் வச்சுருக்காங்க. இதை பார்த்தா இந்தியா எவ்வளவு பொறுப்பாக அடக்க ஒடுக்கமாக நடந்திருக்காங்கன்னு புரியுது. பாஷா நீ பழைய பாஷா இல்லை, நீ வெறும் மாணிக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இதை காட்டுது. இந்தியாவோட அணு ஆயுத பாலிசி எப்போவுமே சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு வார் ஃபைட்டிங் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது இல்லை. அது எதிரிங்களை வம்புக்கு வராமல் தடுத்து நிறுத்தணும்னு டிட்டரன்ஸ் நோக்கத்தில் உருவானது தான்ப்பா. இந்த மாதிரி ஆப்ரேஷனில் ஆயுதங்களை வச்சிருக்கிறது நம்மளை அடிக்க வந்த நாம் சும்மா விடமாட்டோங்கிற இந்த திருப்பி அடிக்கிற திறனை எதிரிங்க சப்பையாக எடை போட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான். அதாவது இந்த பாஷா படத்தில் கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா அப்படிங்கிற மாதிரி. என்னதான் இவ்வளோ பவர் இருந்தாலும் இந்தியா எப்போவுமே உலகத்துக்கு முன்னாடி ஒரு பொறுப்பான அணு ஆயுத நாடாகவும் தாங்க சொன்ன கொள்கை மாறாதவங்களாகவும் தான் தங்களை காட்டிட்டு வராங்கப்பா. நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு இருக்கோம், தேவையில்லாமல் சீண்டி பார்க்காதீங்க, சீண்டுனா நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு காட்டுறாங்க. அப்படியே வாய்ஸ் பேஸ் ஏற்றி கெத்தாக கேட்குற மாதிரி. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவோட இந்த அதிரடி மாஸ் மூவ் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தருவீங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா தான் இது மாதிரியான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.